உலகின் முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதையான ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கிழக்கு நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு ஈரான் நரகத்தை காணும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாள் குறித்துள்ளார். மலேசிய நேரப்படி பார்த்தால் இது புதன்கிழமை காலை 8 மணியாகும். அன்றைய நாளில் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொது கட்டமைப்பு வசதிகள் தகர்க்கப்படும் என்றார் அவர். அதுபோன்ற பேரழிவை ஈரான் பார்த்திருக்காது என தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை உடனே திறந்து விடுங்கள், இல்லையேல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஈரானை மிரட்டி அநாகரிகமான சொற்களை கொண்டு சமூக ஊடகத்தில் எச்சரித்த சில மணி நேரத்தில் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை தாக்குதலை அறிவித்துள்ளார். முந்தைய பதிவில் ட்ரம்ப் பயன்படுத்திய வார்த்தைகள் சர்ச்சையாகி இது ஒரு அதிபருக்கு அழகல்ல என கண்டனங்கள் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஈரான் அமெரிக்காவுடன் எந்த சமரசத்துக்கும் தயாராக இல்லாமல் தன்னுடைய நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. போர் 6வது வாரத்தை எட்டியிருந்தாலும் தெஹ்ரானில் மக்கள் எந்த சலனமும் இல்லாமல் வார இறுதியை அனுசரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேரழிவுக்கு ட்ரம்ப் நாள் குறித்துள்ளதால் இது பெரிய அளவிலான மோதலாக மாறும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. அதே சமயம் ஈரானுக்கு ட்ரம்ப் வழங்கும் மற்றொரு காலக்கெழுவாக இந்த எச்சரிக்கையை பார்ப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.